அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று தேனியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது வன்மத்தோடு கொலவெறியோடு தாக்குதல் நடத்த வந்த பகாமஸ் கட்சியோட கூமுட்டைகள், அந்த கூமுட்டைகளை அங்கேயே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் காவல்துறையினரும் அடித்து அப்புறப்படுத்திட்டாங்க. இதில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அண்ணன் சாட்டை மீது தனிப்பட்ட முறையா ஒரு வன்மத்தோடைய அந்த தாவேக்கா கூட்டம் சுத்திட்டு இருக்குது. குறிப்பா தாவேக்கா தலைவர், பகாமஸ் கட்சி தலைவர், கோலை தலைவர் விஜய் அவர்கள், மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் 10 காசுக்கு புரோஜனம் இல்ல அந்த பகாமஸ் கட்சி தலைவர் அண்ணன் சாட்டை மீது தனிப்பட்ட முறையா ஒரு வன்மத்தோடைய சுத்திட்டு இருக்கிறார்கள். விஜயை விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கறதுனாலேயே எல்லாரும் இறங்கி வந்து அண்ணன் சாட்டை மீது வன்மத்தை கொட்டல. ஏன்னா விஜயை விமர்சனம் பண்ணாத யாராவது தமிழ்நாட்டில் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே விஜய் மீது விமர்சனம் வைக்குது. அதுவும் நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த திமுகவெல்லாம் வந்து இறங்கி அடிக்கிறாங்க. அதாவது விஜயை வந்து எவ்வளோ தூரம் இறங்கி அடிக்க முடியுமோ, அதுவும் இந்த திமுக மேலே இந்த ஆபாச பேச்சாளர் ஒருத்தர் இருப்பான், அவெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தை கிளின்னு கிளிக்கிறான். திரிசாவையும் விஜயை வச்சு புலப்படன்னு புலக்கிறான். ஆனால் அவன் மீதுலாம் கோபம் வராத இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கும் தாவேக்கா தலைவர் தற்குறி விஜய்க்கும் அண்ணன் சாட்டை மீது மட்டும் ஏன் இவ்வளவு கோபம் வன்மம்? ஏன்னு கேட்டீங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவம் 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டான். யாரு? நம்ம வீரமகன் எஸ்எஸ்சி பெத்த தெண்ட சோறு தெண்ட கருமாந்திரம் நம்ம ஜோசப் விஜய். இந்த பிரச்சனை அப்படியே போயிடும், நாமளும் ஒரு மாதம் கழிச்சு நல்ல மாரி மறுபடியும் வந்து வேஷம் போடலாம் அப்படின்னு நினைக்க, பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எங்க மக்கள்ரா, என் மக்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் கரூர்ல களத்துல இறங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வீடு வீட கேமரா தூக்கிட்டு போனாரு. அவங்க படுற கஷ்டத்தை வெளி உலகத்துக்கு காட்டினாரு. பச்சிலம் குழந்தைகள் இறந்துருக்குது, கர்ப்பிணி பெண் இறந்துருக்கிறாங்க, நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணும் ஆணும் அந்த கூட்டத்தில் மாட்டி இறந்துருக்கிறாங்க. என்னோட சந்தோஷமே என் குழந்தை தான், இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு குழந்தைய பறி கொடுத்துல நின்றுருக்கிறாங்க. என் குடும்பமே என்னோட கணவரை நம்பித்தான் அப்படின்னு நினைச்சிருப்ப அந்த கணவர் இறந்துறாரு. அந்த குடும்பம்லாம் நடு தெருவில் நின்றுருக்குது. அவங்க குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? நீ மயரா போச்சேன்னு ஒரு 60 படம் நடிச்சுட்டு வந்துடுவ, வந்த உடனே நாட்டாளன்னு ஒரு 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 கனவோட வருவ. உன்னோட அரசியல் ஆசைக்காக உன்னை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் பொதுமக்களை நடுத்தருவில் கொண்டு போட்டு நீ ஓடி போயிடுவ. விட்டுருவாங்களா? அவங்க நீதி கிடைக்குன்னு களத்தில் இறங்கினார் அண்ணன் சாட்டை. அவரு தான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட வலியும் வேதனையும் வெளி உலகத்துக்கு கொண்டாந்தார். இவன் ஏதாவது பண்ணணும், யாருமே அவனை கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த திமுக ஒரு கோடை கட்சி, அது அரசியல் தேவைக்காக விஜயை தொடக்கூடாது, தொட்டா நம்ம மேலே ஏதாவது ரீமார்க் வந்துருன்னு அது பயந்து ஓடிச்சு. ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு அரசியலாம் முக்கியமில்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அண்ணன் களத்தில் நின்னாரு. அங்கே தான் ஒரு விஷயம், அண்ணன் சாட்டை துரைமுருகனால தான் இந்த பகாமஸ் தருதல தலைவன் கிட்டத்தட்ட தலைக்கு 20 லட்சம் சொல்லி 8 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை கொடுக்க வச்சிருக்கிறார் அண்ணன் சாட்டை துரைமுருகன். அண்ணன் சாட்டை துரைமுருகன் இல்லை அப்படின்னா அவங்க இன்னமும் நடுத்தருவில் நின்றுருப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைச்சிருக்காது. முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நல்லது செய்த ஒரே காரணத்துக்காக அண்ணன் சாட்டை மீது இவ்வளோ பெரிய வன்மத்தோடையே சுற்றுறாங்க இந்த தற்குறி அணில் குஞ்சுகளும் அந்த தற்குறி தலைவனும். ஏன்னு கேட்டீங்கன்னா 8 கோடி ரூபா அவன் வந்து வெளியில் பேசுவார், அப்படி நான் வந்து உச்சத்தை உதறிட்டு வந்தவன், நான் பார்க்காத பணமா அப்படின்னு. ஆனால் 15 கோடி நீ வந்து ஆட்டை போட்டுருக்கிறல, அரசாங்கம் தெரியாமல் பதுக்கி வச்சிருக்கிறல, அதுக்கு உனக்கு 1.5 கோடி ரூபா கட்ட சொன்னாங்களா அபராதம், கட்டலையே ஏன்? அதுக்கு நீ வந்து உத்தமனாக காட்டிக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போனேன். இப்போ மறுபடியும் அந்த கேஸ் உள்ள வந்து நீ பணத்தை கட்டிட்டு போட நாயே அப்படின்ட்டாங்கல்ல. இப்போ 15 கோடி ஆட்டையை போட்டவருக்கு 8 கோடி ரூபா அங்கேருந்து பிடுங்கி கொடுத்துருக்கிறாரு அண்ணன் சாட்டை. சாட்டை இல்லைன்னா அந்த மக்களுக்கு இந்த பணம் போயிருக்காது. இப்போ அந்த 8 கோடி ரூபாய் விட்டதுனால தான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனிப்பட்ட முறை அண்ணன் சாட்டை மீது வன்மத்தோட கொலவரியோட சுற்றுறான் இந்த விஜய். ஆனால் வெளியில் அவன் ஒன்றும் அப்படியே காட்டிக்க மாட்டான், நல்லவனாக தான் இருப்பான். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இந்த அமுக்குன்னு இருக்கிறவன் நம்பக்கூடாது, ஊரை கெடுப்பான் இவன் தான் அப்படின்னு. அந்த ஊரை கெடுக்கிறவன் தான் இந்த ஆள் விஜய். இப்போ 8 கோடி ரூபா நம்மகிட்டேருந்து நம்மளே கையிலேருந்து எடுத்து கொடுக்க வச்சுட்டான். நம்ம எவ்வளோலாம் அரசாங்கத்தெல்லாம் ஏமாற்றி பிளாக்ல டிக்கெட்லாம் விற்று சொந்த ரசிகரை ஏமாற்றி சம்பாதிச்சிருப்போம். இவன் அப்போ விட்டு போனோமா? பொதுமக்கள் தானே போனால் போயிட்டு போகிறாங்க, நான் ஏன்டா தரணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே அவனுக்கு எண்ணம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி சாட்டை அவர்களை தாக்குறதுக்காக இந்த தற்கொலைலாம் வந்துருக்கிறானுங்க. விஜய் விமர்சனம் பண்ணதுனாலேயே ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் வந்து வன்மத்தோட பேச மாட்டாங்க. குறிப்பிட்டு நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு 2 மாதமாக
அண்ணன் சாட்டையின் மீது நாம் தமிழர் கட்சி அழிவு பாதையை நோக்கி போகுது. காரணம் சாட்டை துரைமுருகன் தான். சாட்டை துரைமுருகன் தான். எவனை பார்த்தாலும் சரி புதுசு புதுசாக உள்ள வரான். நான் ரொம்ப நாளாக நாம் தமிழ் கட்சியில் பயணித்தேன். இப்போ நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல. அது பாதையை மாறி போகுது. எங்கடா மாறி போகுது? எங்கே மாறி போகுது? விஜய் விமர்சனம் பண்ணக்கூடாது, சாட்டை விமர்சனம் பண்ணுறாரு, அவரோட தேவைக்காக விமர்சனம் பண்ணுறாரு. சீமான் விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேசுகிறாருன்னா பரதேசி நாய்ங்களா? அவரோட தொழில் யூடியூப் சேனல், அதில் நல்லது கெட்டது எல்லாமே பேசுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும். அதேமாரி அவரோட தொழில் யூடியூப் சேனல் நடத்துறது. அவர் தனிப்பட்ட முறையாக பேசுகிறாரு. அதுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவங்க என்ன உருட்டுறாங்கன்னா, நாம் தமிழ் கட்சியோட முதன்மை வலையொலி சாட்டை, அதில் விஜய் கேவலமாக பேசுகிறாங்க. விஜய் எவனுமே கேவலமாக பேசலையாடா? நாங்கள் கேவலமாக பேசலடா, அவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை எடுத்து சொல்கிறோம். சரி, இப்போ விஜய்க்கு வரிஞ்சு கட்டிட்டு வர பரதேசி நாங்கள் எல்லாரும் கரூரில் 41 பேர் இருந்தால் விட்டுட்டு ஓடினான அந்த கோலை, அவனை பற்றி ஏன்டா பேசலை? நீங்கள் ஒரு ஆத்தாளா பிறந்தவனா இருந்தா விஜய் பண்ணது தப்பு தானே சொல்லியிருக்கணுங்களடா. எங்கடா போனீங்க எல்லாரும்? இப்போ எல்லாரும் சாட்டை துரைமுருகனால தான் நாம் தமிழ் கட்சி வீழ போகுது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சாட்டை துரைமுருகனால தான் இந்த தேர்தலோட நாம் தமிழ் கட்சி அழிய போகுது. இதே தான் உருட்டுறானுங்க எல்லாரும். சாட்டை துரைமுருகனையே டார்கெட் வைக்கிறது காரணம், கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நடுத்தருவில் விட்டுட்டு போன அந்த கோமாளி விஜயை அவன் கையாலேயே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வச்சுட்டு சாட்டை துரைமுருகன். அதனால தான் இந்த தற்குறி விஜய்க்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது தனிப்பட்ட முறையாக ஒரு வன்மத்தோடையே சுற்றிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் இப்போ செலவு செஞ்சு சாட்டை அவர்களை மட்டும் குறிப்பிட்டு எப்படியாவது சாட்டையோட வாழ்க்கையை முடிக்கணும், கட்சியிலேருந்து தூக்கணும். நான் சாட்டை துரைமுருகனால 8 கோடி ரூபாய் இழந்திருக்கிறேன்ற அந்த வன்மம் அதிகமாக தலைக்கு ஏறி நிற்கிது. ஆனால் இப்படியே தெரிஞ்சின்னா தளபதி விஜய் அவர்களே காதல் படத்தில் கிளைமேக்ஸில் பரத்து சுற்றுவான் பார்த்தீங்களா? அதே போல தான் 2026 தேர்தல் முடியறதுக்குள்ளே நீ சுற்றுவ. உன்னை சுற்று வைப்பாரு சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழ் கட்சி உறவுகளும். ஒரு புறம்போக்கு, ஒரு பன்னாட, ஒரு பரதேசி தேனியில் இருந்துக்கிட்டு சாட்டை நீ ஆம்பளையா இருந்தா தேனிக்குள்ள வந்துட்டு போட அப்படின்றான். அவனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? பிளாக் டிக்கெட் வித்த நாய், சொந்த ரசிகர்கிட்டய ஏமாத்தி பணம் வாங்குற நாய்ங்க, உழைச்சி சாப்பிட வக்கில்லாத நாய்ங்க. நீங்களாம் ஆம்பளையா இருந்தால் தேனிக்கு வாடான்னு சொல்கிற. ஏன்டா வெம்பம்மை மவனை, ஒன்றுத்துக்கு உதவாத விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் பேசுறிய? எங்கள் தேசிய தலைவரை நெஞ்சில் சுமந்துட்டு நிற்கிறோம். ஆம்பளை தான்டா தேனியில் நிற்கிறோன்னு சொல்லிட்டாரு. உங்களால் என்னடா பிடுங்க முடிஞ்சுது? ஏன்டா போக்கத்த பசங்களா, என்ன பிடுங்க முடிஞ்சுது? நீ சரியான ஆண்மகனாக இருந்தா அடுத்த நாள் மேடையை போட்டு நீ பேசணும். சாட்டை துரைமுருகன் வைத்த குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது, நாங்கள்லாம் கரெக்டாக ஓகேமா ஒழுக்கமாக தான் இருக்கிறோம். எங்கள் தளபதி அவர்கள் 15 கோடி ரூபாய் ஆட்டையெல்லாம் போடலை, அரசாங்கத்தை ஏமாத்தலை, நாங்கள் பிளாக் டிக்கெட் விற்கல, ஓடாத படத்துக்கு ஓவராக ப்ரமோஷன் கொடுக்கல, கரூரில் 41 பேர் இறந்தப்ப நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு ஏதாவது சொல்லணும். சொல்லு. நீ மேடையை போட்டு அதை விட்டுட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்து, அதுவும் எல்லாம் அணில் குஞ்சுங்க, எல்லாம் பால்குடி பசங்க. காரில் நீ யார் நடிச்சுட்டு பொழுதுனிக்கு போவ வருவ, அங்கே நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறி சாப்பிட்டு போயிடுவாங்க. வந்த கும்பலை ஒரே அடிதாங்க. ஐயோ நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டானுங்க, தெரிச்சு ஓடிட்டானுங்க. இப்போ இவனுக்கு மேலே வழக்கு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் அந்த தாவக தற்குறிங்க அலப்பறை பண்ணானுங்க, போதையை போட்டு எல்லாம் சுற்றினானுங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணதுனால அவங்க மேலே வழக்கு போடுறோன்னு போட்டீங்க. இந்த 41 பேர் கரூரில் இருந்தாங்க, அப்போ ஏன் போடலை? ஏன்னா திமுகவும் சுயநல கட்சி தான். விஜய் தொட்டா நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிரும், நம்மளோட கட்சி தான் நம்ம பாதுகாக்கணும், நம்ம எப்படியாவது 2026 ஜெயிக்கணும்னு அது ஒரு வெக்கமில்லாத கட்சி திமுக. இது வரப்பே ஊரை அடிச்சு உலையில போடுது, வரும்போதே மக்களை கொல்லுது இந்த கட்சி வளர விடணுமா? இதுக்கு அண்ணன் சாட்டை திருமுருகன் அவர்கள் தடையா இருக்கிறாரு. விஜய் மீது விமர்சனம் வைக்கிறாருன்னா சாட்டை திருமுருகன் வேணும்னே விஜய் பேசுறாரு. திமுக பணம் வாங்கிட்டாங்க. டேய், நீங்க பண்ற கீழ்த்தரமான செயலாம் அடுத்தவங்க சொல்லக்கூடாது. அதாவது இப்ப நான் இருக்கிறேன், நான் ஓக்கியமா இருந்தா அடுத்தவனை பத்தி தவறா பேசலாம்டா. அங்க எவனும் தான் ஓக்கியம் இல்லையே, நீங்களே 1ஆம் நம்பர் ஃப்ராடு. நீங்க என்னடா சாட்டை திருமுருகன் அவன் மீது வன்மத்தை பண்றது? நீங்க ஓக்கியமா? ஒரே ஒரு கேள்விதான். 41 பேர் இறந்தப்ப பூந்து ஓடிட்ட, சரி விடு, திடீர்னு நடந்தது, ஓடிட்டு உடனே என்ன சொல்லணும்? ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு இதுமாரி தெரியாமல் நடந்துருச்சு,
பாதிப்பட்ட மக்களும் எப்போதும் நான் கூட துணை நிற்பேன். என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நிதியுதவி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானா இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனை வந்திருக்காது. சாட்டை திருமருகனோ அண்ணன் இடுமான கார்த்தி அவர்களோ அண்ணன் சீமான் அவர்களோ அவர் விஜய் மீது விமர்சனம் வச்சுக்க மாட்டாங்க. நீ பொதுமக்கள் தானே, யாரோ தானே, செத்துட்டு போகிறாங்க, நான் எதுக்கு என் காசு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்ச பத்தியா? அங்கே தாண்டா உனக்கு ஏழ்ற. உன் கையாலேயே பணத்தை எடுத்து நீ இப்போ திருடி வச்சிருக்கிற பத்தியா? படம் நடிக்கிறன்ற பேரில் கருப்பு பணம் வாங்கி பதிவு வச்சுக்கிற பத்தியா? அந்த பணத்தை எடுத்து கொடுக்க வச்சது சாட்டை திருமருகன். உன்னால தான்டா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எடுத்து கொடுறான்னு. அதோட வன்மம் தான் விஜய்க்கு இவ்வளோ தூரம். அதனால தான் சாட்டை திருமருகன் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையாக வன்மத்தோடு சுற்றுறாரு இந்த தளபதி தற்குறி விஜய் அவர்கள். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.